அஞ்சு அழுதுட்டுருக்கத பார்த்துட்டு, "நீ அப்பாக்காக தானே பயப்படுற, உன்னை எங்கேன்னு திட்ட போறாருன்னு" சொல்லிட்டேன்னு, "இல்லை நான் அம்மாக்காக இதை படிக்கிறேன், அம்மாக்காக வந்துட்டு நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அம்மா எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க நான் பாஸ் பண்ணி அந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டேன்னான்னு" சொல்லி இருந்தோன்னே அவருமே அழுதுடுறாரு. இதை கேட்ட அருந்ததியுமே ஃபீல் பண்ணிடுறாங்க. இதை அம்மா கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு ரெடியாகி நிற்கிதுங்க, அவங்க அண்ணன் அக்காலாம். அப்போது பசங்க தான் ஃபீல் பண்ணுறாங்க, அம்மா இருந்திருந்தால் நம்மளை எல்லா விஷயத்துலேருந்தும் காப்பாற்றிருப்பாங்க, அப்பா கிட்ட திட்டு வாங்காமல். ஆனால் வந்துட்டு அது இப்போ இல்லாமல் போயிடுச்சுல, நம்மளுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மு போயிட்டு அவங்க 2 பேர் கையும் பிடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து அருந்ததி ரொம்பவே ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. சரி பசங்க ஸ்கூல் நம்ம இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அருந்ததி வந்துட்டு ஜீப்பில் போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. வழக்கம் போல் இவரும் வந்துட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அமரேந்தர் எப்போவுமே அருந்ததிக்கு சீட் பெல்ட் போடுன்னு சொல்கிற மாதிரி இப்போவும் வந்துட்டு போடுன்னு சொல்லிடுறாரு. பசங்கள்லாம் அப்படியே ஷாக் ஆகி பார்க்க, அப்புறமா இவரே ஃபீல் பண்ணி அப்புறம் அமைதியாக போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க. அருந்ததி அப்படியே ஃபீலிங்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க வெளியே போகும்போது அந்த துஷ்ட சக்தியான அந்த ஆள் வந்துட்டு நம்ம அருந்ததியை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னா ஐயோ எனக்கு கிடச்சிச்சு ஆன்மா கிடச்சிச்சின்னு பின்னாடியே ஓடுறாரு அந்த ஜீப் பின்னாடி. இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே ஸ்கூலில் இருக்கிற வாட்ச்மேனான பாக்கியோட அப்பா வந்துட்டு சாக்லேட்ஸ் வாங்கி வைக்கிறாரு, பசங்களுக்கு கொடுக்கணும். நாளான்னைக்கு வந்து சனி ஞாயிறு, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது பசங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா பாக்கி வந்துட்டு அஞ்சு படிக்கிறாளா இல்லையான்னு தெரியலையே, போய் பார்க்கலாமா என்ன ஏதுன்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போய் இறங்கிடுறாங்க. போய் இறங்கினோன்னே வாட்ச்மேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு 3 பசங்களும் ஓடி போயிட்டு பேசுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு இன்ட்ரோ பண்ணுறாங்க. நீங்கள் வரமாட்டிங்களோன்னு நினச்சி பயந்துட்டு உங்களுக்காக தான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்து அவங்க அப்பாவை பார்த்துட்ருக்காங்க, திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு, எங்க அவர் ஆசையாக கொடுக்குறாருல வாங்கிக்கோங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து சரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல பசங்க சந்தோஷமாக வாங்கிக்குதுங்க. அவர் இரும்புறத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாவது உடம்பு முடியலன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ வயசாகிடுச்சு பாவம், இவருக்கும் பசங்களுக்கும் என்ன இது இருக்குது, இவ்வளோ பாசமாக அட்டாச் ஆகிட்டாங்க, பசங்க இவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆக மாட்டாங்களேன்னு அருந்ததி யோசிச்சுட்ருக்குறாங்க ஒரு பக்கம். அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்து ஃபீல் பண்ணி அப்படியே அன்றைக்கும் பார்த்தோம்லன்னு யோசிச்சுட்ருக்குறாங்க அருந்ததி. அந்த கேப்பில் நம்ம அமரேந்தர் ஜீப் எடுத்துகிட்டு போயிடுறாரு. சரி போகலாம் வாங்கன்னு கண்ணை தொடச்சி திரும்புகிறாங்க. அமரேந்தர் கிளம்பிடுறாரு. ஐயோ இவர் வேறு போயிட்டாரே, இப்போ நம்ம எப்படி போகிறது, நடந்து தான் போகணுன்னு சொல்லிட்டு நடந்தே போகிறதுக்காக இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இவங்க பாக்கி வந்துட்டு நம்ம போய் அஞ்சு படிக்கிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடலாம், அவர் தான் இல்லையே வீட்டில், நம்ம போனால் திட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நடந்து வராங்க எழுந்திரிச்சு. அஞ்சு இங்கே வந்துட்டு படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு என்ன இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, எனக்கு படிப்பு வர மாட்டேங்குதே, ஆனாலும் அம்மாக்காக படிக்கணும்னு ஃபீல் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது.